மட்டன் பிரியாணி சுட சுட இருக்கு. எல்லாம் நம்ம கடல கொடுத்தாரு இருக்கு. லட்டு இது வந்து மிச்சர் மாசா கூல் ட்ரிங்க்ஸ் பாத்துக்கங்க. எல்லாம் குடுக்கல சொல்றாங்க. நாளைக்கு என்ன குடிங்க பையன் கேப்பா. தண்ணி பாட்டில் பாத்துக்கங்க. அவர் வந்து விஜய் தூக்கி போட்டாரு. சரி மக்களுக்கு கொடுக்கல. கேக் பிஸ்கட் பாத்துக்கங்க. இதே பிஸ்கட் எல்லாரும் கொடுத்தாங்க பாத்துக்கங்க. ஆளு வச்சு சொல்வாரு. என்ன கொடுத்தாங்க? நான் தான் கொடுத்தாங்க. ஒருத்தரும் கொடுக்கலன்னு. 3 மணி நேரம் விழாக்கு இவ்வளவு கொடுத்தத சொல்லிட்டு 5 வருஷமா என்னென்ன கொடுத்தாங்கன்றத சொல்லாம மறந்துட்டாங்க பாத்தீங்களா அந்த அக்கா. பாவம் டைம் இல்ல போல. அதான் நாங்க இருக்கோம்ல சொல்றேன் கேளுங்க. மாணவர்களுக்கு கஞ்சா கொடுத்தாங்கோ, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை கொடுத்தாங்கோ, கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம்னு சொல்லிட்டு போய் வாக்குறுதி கொடுத்தாங்கோ, நீட் தேர்வை எங்களால தான் ரத்து செய்ய முடியும்னு பெரிய உருட்டா கொடுத்தாங்கோ, கரண்ட் பில்லை ஏத்தி கொடுத்தாங்கோ, பெண்களுக்கு ஓசி பஸ் கொடுத்தாங்கோ. ஓசி பஸ் நான் சொல்லுங்க, அமைச்சர் சொன்னாரு. சென்னை பாரிஸில் கர்ப்பிணி பெண்ணுக்கு அடி உதை கொடுத்தாங்கோ, போலீசாரால் கடுமையாக தாக்கப்பட்ட சகோதரர் அஜித்குமார் அவர்களுக்கு திருட்டு பட்டம் கொடுத்தாங்கோ, மதிய உணவு சாப்பிடும் போது உயிரிழந்தானே ஒரு சிறுவன், அந்த சிறுவனின் உயிரை பிரிக்க ஆபத்தான பள்ளி கட்டிடங்களை கொடுத்தாங்கோ. இதெல்லாம் பத்தாதுன்னு தமிழக பெண்களை அசிங்கமா கேட்கறதுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஐயாவை கொடுத்தாங்கோ. கடைசியில ஓட்டு போட்ட ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் பெரிய குண்டால அல்வா கொடுத்தாங்கோ.